உங்களை ஆளுகை செய்து உங்களை அழிக்கணும், உங்களை நாசப்படுத்தணும் பிசாசு நினச்சிருக்கலாம், பிசாசு திட்டம் பண்ணியிருக்கலாம், பிசாசு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கலாம். நீ பயப்படாத. பிசாசனுடைய காரியம் இந்த நாளில் அழிந்து போக போகிறது. அவனுடைய ஆதிக்கம் குடும்பத்திலிருந்து வெளியேற போகிறது. அவனுடைய வல்லமை இந்த நாளில் நம்முடைய நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட போகிறது. உன் குடும்பத்தை ஆளுகிற வியாதியை ஆளுகை இந்த குடும்பத்தை விட்டு அது வெளியேற போகிறது. இந்த நாளில் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, ஒரே பணம் கஷ்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நிலங்கள் வீட்டை விற்று நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, என் வாழ்க்கை முடிந்தது, இனி என் வாழ்க்கை இதோடு அவ்வளோதான், இனி அவ்வளோதான், என்னால் தலை நிமிர முடியாது நீ நினைக்கிற. நான் சொல்கிறேன் கேளுங்க, என் கர்த்தர் சொன்னார் ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று. அந்த நட்சத்திரம் எந்த மனிதனை ஆளுகை செய்கிறதோ, எந்த மனிதன் மேலே தேவ வல்லமை தங்குதோ, அந்த குடும்பத்தை சாத்தானும் மந்திரமும் செய்வினையும் பொல்லாத மனிதர்கள் ஆளுகை செய்யவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஈத ராஜ சிங்கம் பிறந்திருக்கிறதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற என் அன்பு நேயர்கள், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வாரமும் இந்த டிவி நிகழ்ச்சியிலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நான் சந்தோஷத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த புதிய கிறிஸ்மஸ் பிறப்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய உலகம் முழுவதுக்குமே ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நாளாகவே இருக்கிறது அல்லவா? அதே போல் தான் இந்த கிறிஸ்மஸ் நாளும் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு செய்தியாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு பெரிய மகிமையின் பிறப்பு. இது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஏதோ ஒரு குழந்தை பிறந்தது என்ற ஒரு விஷயம் அல்ல. இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது என்னென்னா, ஆதி காலங்களிலிருந்து சொல்லப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை தான். தொடக்கத்திலிருந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் படைத்து அதுலேயும் ஆதாம் ஏவாளை வைத்து அதிலே நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்பதையும் அது சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த ஒரு செய்தி. இந்த செய்தியில் பல காரியங்கள் நமக்கு தெரியும். அதில் ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வெளிப்பாட்டில் இது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய மக்களுக்கு, தன் ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை தான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பாருங்களேன், 1வது வசனத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்களாம். இஸ்ரவேலிருந்து கிழக்கில் இருக்கிற ஒரு நாட்டில் அதான் சொல்கிறாங்க சாஸ்திரிகள் வந்தாங்களாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நன்றாக புரியுங்க. அப்போது இஸ்ரவேல் கிழக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே பாபிலோன் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த பாபிலோன் நாடு கல்தேயர்களால் மூடப்பட்டது. அப்போ இந்த சாஸ்திரிகள், கல்தேயர்கள், ஜோசியக்காரங்க எல்லாமே அந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இது ஆண்டவரை பின்பற்றியோ ஆண்டவரை தொழுது கொண்டவர்களும் கிடையாது. இவங்க எல்லாமே என்னென்னா, இந்த அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க அல்லவா, இந்த நாள் நட்சத்திரங்கள் பார்க்கறது, அந்த கிரகங்களை குறித்து அறிந்து அதன்படி ஜோசியம் சொல்கிறவங்க, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நிறைந்து இருந்தது தான் அந்த கல்தேயர் தேசம். எல்லாம் நல்லா பண்ணீங்க கல்தேயர், அதுக்கப்புறம் ஜோசியக்காரர், சாஸ்திரிகள், இவங்க எல்லாமே இருப்பாங்க.
இதில் நல்ல ஞானிகளாக இருந்தவங்க இவங்கெல்லாம். ஞானிகளானா இது என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் எப்படி நடக்கும், இதெல்லாம் அவங்க அதை கற்றுக்கொண்டு தேறினவர்கள் தான் இந்த பாபிலோனில் இருந்தாங்க. அப்போ அந்த பாபிலோனில் இருக்கும் பொழுது நல்லா கவனித்து பார்த்துக்கிங்க, அந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரம் தோண்டி இருக்குது. அவங்க இருந்த நாட்டில் அந்த நட்சத்திரம் தோண்டின உடனே, அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்று தோண்டி இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தை ஆளுகிற ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பது அந்த நட்சத்திரத்தை வைத்து அவங்க அந்த இதெல்லாம் பார்த்து கணித்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுதான். ஏன் இவங்க எப்படி முடிவு எடுக்க முடியும், இவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும், இது எப்படி நடந்திருக்கலாம்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூதர்கள் அதாவது பாபிலோனில் 70 வருஷம் அதாவது சிறை கைதியாக இருந்தாங்க. அந்த 70 வருஷம் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கோரஸ் ராஜா வந்து அவங்கள விடுவிக்கிறார். அப்பொழுது எல்லா யூதர்களும் வரல, பல யூதர்கள் அங்கே இருந்திருந்தாங்க. அப்போ அதில் இருக்கிற நாட்களில் இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, இப்படி இப்படிலாம் பிரச்சனை வரும், எங்களுக்கு ஒருவர் வருவார், எங்களை மீட்டெடுப்பார், இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்து அதிலே சொல்லப்பட்டு இருக்கோம். ஏன்னா இப்படி சொல்லிப்போம். அங்கே பாதி யூதர்கள் தங்கி இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலேருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளி தேசத்தில். அப்போ நான் சிலர்லாம் கேட்டேன், ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தர் பார்த்து தமிழர், அவர் சொன்னார், நாங்கள் இங்கே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே கரும்பு விவசாயம் பண்ண அங்கே போயிருந்தோம், அங்கேயே தங்கிட்டோம் அப்படி சொல்ல. ஒவ்வொரு அப்படி போய் கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே தங்கி இருக்கிறாங்க. இதுதான் நல்லா கவனிச்சு. அப்போ அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், ரட்சிப்பார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னாகும் எழுதின புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 17வது வசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். நல்லா கவனித்து பாருங்கள் இந்த சம்பவத்தை பாருங்கள். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் அதாவது உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஆளுகை செய்கிறவர் ஒருவர் வருவார் என்று இந்த பிலேமன் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவனும் ஒரு ஜோசியக்காரனாக இருக்கலாம், ஏன்னா அந்த தேசத்தில் இருந்த ஒரு மனிதன். நல்லா பாருங்கள், இவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? இந்த பிலேமனை பாலாக் என்ற ஒரு ராஜா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்து புறப்பட்டு வராங்க பாருங்களேன், இவங்க நல்லா பெரிய ஆட்கள், இவங்க போகிற இடம்லாம் நல்லா செழிப்பாயிரும், இவங்க வந்து அந்த தேசத்தையே சுதந்திரிச்சு கொள்வாங்க, அதனால் இவங்களை அழிக்கணுன்றதுக்காக, இவங்களை சபிக்கணுன்றதுக்காக ஒரு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி போல் கூட்டு உட்காந்து இவங்களை சபிக்க வரும் பொழுது அவன் கண்ணை திறந்து சொல்கிறாரு, இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிக்கவே முடியாது, இவங்களை நாசப்படுத்தணும்னு நினைக்கிறவன் நாசப்படுத்தவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, அவன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், நீ என் மக்களை அழிச்சிட முடியாது, என் மக்களை ஏமாத்திட முடியாது, என் மக்களை நீங்கள் தொட்டுகிட்டே இருக்கிற அதாவது யூதாவிலேருந்து அதாவது இஸ்ரவேலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது செங்கோல் ஆட்சி செய்யும், அதுதான் இயேசு ஒன்று பிறப்ப அந்த நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஆளுகை செய்து உங்களை அழிக்கணும், உங்களை நாசப்படுத்தணும் பிசாசு நினைச்சிருக்கலாம், பிசாசு திட்டம் பண்ணியிருக்கலாம், பிசாசு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கலாம். நீ பயப்படாத. பிசாசனுடைய காரியம் இந்த நாளில் அழிந்து போக போகிறது. அவனுடைய ஆதிக்கம் உன் குடும்பத்திலிருந்து வெளியேற போகிறது. அவனுடைய வல்லமை இந்த நாளில் நம்முடைய நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட போகிறது. உன் குடும்பத்தை ஆளுகிற வியாதியை ஆளுகை இந்த குடும்பத்தை விட்டு அது வெளியேற போகிறது. இந்த நாளில் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, ஒரே பணம் கஷ்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நிலங்கள் வீட்டை விற்று நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, என் வாழ்க்கை முடிந்தது, இனி என் வாழ்க்கை இதோடு அவ்வளோதான், இனி அவ்வளோதான், என்னால் தலை நிமிர முடியாது நீ நினைக்கிற, நான் சொல்கிறேன் கேளுங்க. என் கர்த்தர் சொன்னார், ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று. அந்த நட்சத்திரம் எந்த மனிதனை ஆளுகை செய்கிறதோ, எந்த மனிதன் மேலே தேவ வல்லமை தங்குதோ, அந்த குடும்பத்தை சாத்தானும் மந்திரமும் செய்வினையும் பொல்லாத மனிதர்கள் ஆளுகை செய்யவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு யூத ராஜ சிங்கம் பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த சத்தியம்.
இதுதான் இந்த சத்தியம். அது பிறந்திருக்கிறார் அந்த நட்சத்திரம். அன்னைக்கு அவன் சொல்லிட்டான், முடியாது, யூதர்களை அழிக்க ஒருவனாலையும் முடியாது. அதே போல தான் இன்னைக்கு உங்களை அழிக்க நினைக்கிறவனால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை, அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. உங்களை அழிக்கணும், உங்கள் குடும்பத்தை நாசப்படுத்தணும், பிரிக்கணும், எத்தனை தீய சக்திகள் எழுப்பினாலும் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அதைத்தான் அந்த இடத்துல அந்த மனிதன் சொல்லி இப்போ மத்தேயுக்கு வரலாம். அப்போ அந்த மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜ நாட்களில் அந்த பாருங்களேன், ஒரு யூதர்கள் அங்கே இருக்கும் பொழுது ரோமர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. ரோமருடைய ஆட்சி கடினமான ஆட்சி. அதாவது ஒரு நாளைக்கு 500 யூதர்கள் என்ன செய்வானா, மரத்தில் தொங்க போட்டுருவானா. ரொம்ப கஷ்டப்படுத்தி நடத்தின ஆட்சி தான் அந்த ரோம பேரரசு ஆட்சி. மக்களை ரொம்ப வேதனைப்படுத்தினான். அந்த மக்களை அழிக்கணும்னு நினச்சி அவன் செயல்பட்டு கொண்டே இருந்தது தான் ரோம பேரரசு ஆட்சி. அப்போது இந்த நட்சத்திரம் தோண்ட உடனே அவங்க அந்த செங்கோல் ஆளுகை செய்கிற தெய்வத்தை பார்க்க வராங்க. அவங்க ஏன் வரணும்? அவங்க ஒரு சாஸ்திரி தானே, அவன் வேற ஒரு ஆவிகளோடு இருக்கிறவன் தானே. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் அதாவது முக்தி பெறணும், பக்தி, யார் கடவுள்? இன்றைக்கி உலகம் தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. எல்லாரும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. யார் கடவுள்? அந்த கடவுளை பார்க்கணுமே. அதே போல் தான் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு அந்த நட்சத்திரம் தோணுன்னு கண்டுபிடிச்சாங்க, இவர் தான் ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பாருங்கள், இந்த மந்திரம் செய்கிறவங்க, சூனியம் பண்ணுறவங்க சிலர் இருக்காங்க. அதாவது இந்த நான் சொன்ன சாஸ்திரிகள் மேலே கல்வி நிபுணர் அவங்களாம் போய் கேட்டு பாருங்கள், கடைசியில் சொல்லுவாங்க பாருங்கள், இயேசுதான் ரட்சகர் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை பார்க்க தான் இவங்க ஆவலோடு வராங்க. நல்லா கவனித்து பாருங்கள், அதை பார்க்கணும். அவங்க அந்த தேசத்திலேருந்து ஏங்கி கொண்டு பார்க்கணும், யார் கடவுள். இந்த விடுதலை ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன் ஊழியம் செய்ய. அப்போது ஒரு செல்வந்தன், நல்ல வசதி, அவங்களுக்கு ஒரே மகன், அவர் என்னை பார்க்க வர்றார். என்னை வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் முதல் கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே என் கூட இந்த நண்பர்கள்லாம் சொல்லி கிறிஸ்துவெல்லாம் இது இல்லை இதுதான் என்று ஒரு மதத்தில் அவங்கள அப்படியே நடத்திட்டு வந்திருக்கிறார். அவர் அப்படியே மாறிட்டார். அவர் அப்புறம் நான் சன்னியாசியாக போகணுன்ட்டு போய் பிரயாசப்பட்டு தன் காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வட்டத்துக்கு போகிறார். இந்த கடவுள் இப்படி தான் போகணும், அவருடைய நம்பிக்கையில் எங்கேயோ அவர் கொண்டு போயிட்டே இருந்து அவர் சில நேரத்தில் ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல காடு போய் இருக்கும், அங்கே இடம் வாங்கி அங்கே தங்கி இருப்பாராம். அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறமேட்டு தேடுறார், யார் கடவுள், யார் பெரிய கடவுள். இங்கே நிறைய கடவுள் இருக்குல்ல, இதில் யார் பெரிய கடவுள் தேடிட்டே போயிடுறார். அவர் பணம் இருந்தது, அது அவங்க கூடிய அம்மா அப்பாவும் போயிட்டே இருக்காங்க. பெரிய கடவுள் யார்? இதெல்லாம் கடவுள் தான், ஓகே. பெரிய கடவுள்கிட்ட போயிட்டாரா? அங்கே போய்ட்டு கடவுள் எங்கே? அந்த பெரிய கடவுள் சொல்கிறாரா, இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்ற ஒரு சிலுவையை காண்பிச்சு தான் அன்னியோடு அவர் தான் விட்டு வந்த தெய்வத்தோடு போய் நிற்க ஆரம்பித்தார். அவர் கேட்டார், எனக்கு அந்த விடுதலை வேணும் பிரதர், நிம்மதியாக தூங்க முடியல பிரதர், என் மேலே ஏதோ ஒன்று ஆளுகை நடந்துகிட்டே இருக்கு பிரதர், ஏதோ ஒரு ஆளுகை நடக்குது, எனக்காக ஜெபிங்க அப்படி அவர் சொன்னார். நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கிறேன். இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், உன் இருதயம் ஒன்று தேடிக்கொண்டே இருக்குதுல்ல, யார் தெய்வம்? நான் உனக்கு சொல்லவா? நீ முழங்கால் போட்டு அந்த தெய்வத்தை எனக்கு காட்டுங்க, நீ கேள். முழங்கால் போட்டு நீ கேள், அந்த தெய்வம் உனக்கு காட்சி அளிக்கும். அந்த தெய்வம் உன்னோடு பேசும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த தெய்வம் வந்த உடனே உன் மேலே வேறு தீய சக்திகள் ஆளுகை பண்ண முடியாது, எந்த கிரிகள் ஆளுகை செய்ய முடியாது, எல்லாத்தையும் அதை நிர்மூலமாக்கி போடும். உடனே நீங்கள் கேட்பீங்க, நாங்களும் இந்த ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறோம், ஏன் இன்னும் ஆளுகை செய்கிறது? அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம் என்று. அவன் எங்கே போயிருக்கான்? நல்ல கவனிங்க, ஏரோது ராஜா கிட்ட. ஏன்னா அந்த சாஸ்திரிகள் என்ன, அவர் ராஜா,
அவர் ஒருத்தர் நல்ல ஒரு செங்கோல், அவர் அரண்மனையில் இருப்பார், போயிருப்பார் பொழுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அவர் சொல்கிறான் பாருங்களேன், ராஜாவாக பிறந்திருக்கிறவங்க கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அதாவது அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சிட்ட பிறகு 9வது வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றதா. நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் நம்முடைய குடும்பம் நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்கிற தேவன் நம்ம கூட நடந்து வரணுன்ட்டு தாகத்தோடு இருக்கிறானோ அவன் கூட அந்த நட்சத்திரம் புறப்பட்டு போகிறது. அவளை சரியான பாதையில் கொண்டு போய் அந்த நட்சத்திரம் நிப்பாட்டுது பாருங்களேன். அவர்கள் நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றதா. அப்போ அவங்க பாபிலோன்லேருந்து கிளம்பி வர பல நாள், அதுக்குள்ளே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு வீடு கிடச்சிருச்சு. அந்த வீட்டில் போய் பிள்ளையை வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்தலத்திற்கு மேல், வீட்டு ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என்னடா இந்த நட்சத்திரத்து நடுவில் ஏன் ஏரோது ராஜாவை போய் பார்க்க போனாங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நல்லா படிச்சிட்டோம், நம்ம நிறைய மூளை இருக்குது, நம்ம ஞானவான்னு நினச்சிட்டு நம்முடைய ஞானமாக செயல்படுறது சொல்லி ஆண்டவருடைய வழி நடத்துறதுல விட்டுறாங்க. இதுதான் பிரச்சனை. இவங்க எங்கே விட்டாங்க பாருங்களேன், அவங்களுக்குள்ளே நினச்சாங்க ராஜா இங்கே தான் பிறந்திருப்பார், இப்படி தான், ஏன்னா படிச்சிருக்கான், ஞானி, அப்படி தான் கிடப்பான். அதனால அவங்க கர்த்தருடைய வழி நடத்துறதுல விட்டுட்டாங்க. கடைசியில் அவங்க நட்சத்திரம் மறுபடியும் தோண்டி ஆண்டவராக இயேசு இங்கே பிறந்திருக்கிறாரு என்பதை கூட்டு போகிறாரு கிறிஸ்து. அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு ஆனந்த சந்தோஷம். ஏன் சந்தோஷம் இழந்து போகிறோம்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துதா பாருங்கள். நீ செய்கிற பிஸ்னஸில் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கா? உன் குடும்பத்தில் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கா பாரு. ஏன் நடத்தலை? உன் மூல அறிவில் செயல்படுற, உன் இஷ்டத்தில் நீ செயல்படுற. பிதாவின் சித்தத்தை செய்யணும். பணம் வந்த பிறகு உன் இஷ்டம், வசதி வாய்ப்பு வந்தது உன் இஷ்டம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் அப்படியே கடக்கும்போது இயேசுவே இயேசுவேன் சொல்லும், அடியே நான் போகிறேன், நீர் எனக்கு முன்பாக போவோம். பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுவோம். வசதி வாய்ப்புகள் வந்துச்சு, அவரெல்லாம் கூப்பிட்றதில்ல, நம்ம இஷ்டத்தில் எழுந்து போயிடுறோம். அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய வழி நடத்துதலை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறாமல் போனதுக்கும், நிறைய பேர் குடும்பம் ஆசீர்வதிக்காமல் போனதுக்கும், நிறைய குடும்பம் கட்டப்படாமல் போனதுக்கும் காரணம் அவன் சுய புத்தியில் போகிறது, தான் படிப்பு அறிவில் போனது. இதுதான் இங்கே பண்ண தப்பு. மறுபடி பார்த்தோன்னே ஆனந்த சந்தோஷம். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா பார், நீ செய்கிறதுல ஒரு சந்தோஷம் வருதா பாருங்க. ஒரு 2 மாதமாக ஆண்டவர் என்னோடு பேசிகிட்டு இருந்தார். நான் சில பட்டணத்துக்கு நீ உன்னுடைய குழுவினர் போய் அங்கே ஜெப நடை பண்ணி ஜெபிங்க சொல்லியிருந்தார். நான் ஊழியத்தில் அதிகமாக இந்த விடுதலை ஊழியம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு. நான் அப்படியே தள்ளி போட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். உடனே ஆண்டவரே நான் செய்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, அது ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த ஊழியங்கள்லாம் போகுது. அப்போ ஒரு வெறுமை எனக்கு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஆண்டவரை அப்படின்ட்டு கேட்கும். ஆண்டவர் சொன்னேன், நான் சொன்ன வேலையை நீ செய்யலை. சரி, அப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து கிளம்புறோம். அது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி கிளம்புனா நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த இது எல்லாமே ரெட் அலர்ட், சரியான மழை, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழிவு. நாங்கள் கிளம்புறோம். அப்போ எங்கள் கூட சொல்லணும், நல்லா மழை பெய்யுது, ரெட் அலர்ட் இருக்காங்க, போகக்கூடாது சொல்கிறாங்களேன்ட்டு. நாங்கள் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஊழியம் பண்ணியிருந்தோம், ஊழியத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம சென்னையில் புயல், ஒரு கொடைக்கானலில் ஊழியத்துக்கு போனோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் புயல் நாளைக்கு தான் அதாவது புயல் கடக்கும் சொல்கிறாங்களப்பான்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், காற்றை கவனித்து பார்க்குறோம், விதைக்க மாட்டான்ட்டார். ரைட், நாங்கள் கிளம்புறோன்ட்டோம். புயல் அடிக்குது, வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ஒரு ஆபத்திலும் நல்லா தானே முடித்தோம். அதனால் ஒரு தொடக்கம் அப்படி இருந்ததுனால இது ஈஸியாக இருக்கு. அதேபடி நாங்கள் கிளம்பிட்டோம் விசுவாசத்துக்கு. நாங்கள் போனேங்க, நாங்கள் போய் அங்கே இருக்கணும், மழை பெய்து தான் இருந்தது. போய் வண்டி விட்டோம், நாங்கள் ரூமில் தங்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னபடி ஜெப நட பண்ணணுன்ட்டு காலையில் கரெக்டாக 2:30, அதாவது மதியம் 2:30 உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த பட்டணத்துக்கு போகும்போது மழை நின்றுச்சு.
அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்தோன்னே மழை பெய்யுது. அப்போ நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்காக அந்த நேரத்தில் தேவன். அதே போல் தான் இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷங்க. இதுதான் உண்மை. அவங்க பாருங்களேன், ஏதோ வேறு மதத்தினர், அவன் வேறு இதில் இருக்கான், ஆனால் அவன் பார்க்குறான் யூதாவின் செங்கோலை, அந்த செங்கோலின் சாம்ராஜ்யத்தை. அப்போ அங்கே நேராக வந்த பிறகு 12 பாருங்களேன், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். நல்லா பாருங்கள், அங்கே போய்ட்டு அவங்க இருந்த பொக்கிஷன்லாம் எடுத்து காணிக்கெல்லாம் வைக்கிறாங்க. அது விட்டுங்க, அது அப்புறம். ஆனால் இதில் பாருங்களேன், திரும்ப ஆண்டவர் பேசுகிற, நீ இந்த வழியாக போது வேறு வழியாக போ. எத்தனை பாருங்கள், வழி நடத்துகிறார். ஒரு புறஜாதி ஆட்களே வழி நடத்துகிற தேவன் உங்களை வழி நடத்துவாரா? வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில், அவங்க பாருங்களேன், நட்சத்திரம் பார்த்து நடந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறபடி நீங்கள் நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி ஆனந்த சந்தோஷம் எப்பொழுதும் உண்டாயிக்கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்கள் மேலே ஆளுகை செய்கிற எல்லா தீய வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், பழைய வழிபாடுகள் அழிக்கப்பட்டு ஆண்டவர் வழி நடத்துதல் போங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? இந்த கிறிஸ்மஸ் தினத்தின் நன்றில் கண்களை மூடலாம். நன்றி தகப்பனே. அப்பா, அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசுனீங்களப்பா. ஆண்டவரே சோதரிக்கிற யாக்கோபிலிருந்து ஆண்டவரே சோதரிக்கிற ஒரு நட்சத்திரம் தோன்றும், இஸ்ரவேலை ஆளுகிறவர் அதில் பிறப்பார் என்று சொன்னீங்க அல்லவா? அதைத்தான் அந்த நட்சத்திரத்தை அந்த சாஸ்திரிகள் கண்டார்கள். இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம், உம்முடைய மகிமையின் கரம், ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு மகிமை இறங்கி வரும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு அக்கினி வரட்டும் அப்பா. இன்றைக்கு உம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் அந்த சத்ரு ஆளுகை பண்ணி கொண்டு இருப்பானால், இன்னும் வியாதி ஆளுகை பண்ணி கொண்டு இருக்குமானால், இன்னும் கர்த்தாவே சோதரிக்கிற கடன் பிரச்சனை ஆளுகை பண்ணி கொண்டு இருக்குமானால், இன்னும் கண்ணீர் அவங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்குமானால், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே நட்சத்திரமே, எங்களுடைய செங்கோலே ஆண்டவரே, அந்த சாஸ்திரிகள் இது கர்த்தருடைய நட்சத்திரம் என்று சொன்னார்கள் அல்லவா? கிறிஸ்துவின் நட்சத்திரம் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த ஆளுகை இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அப்பா அது கர்த்தாவே ஆளுகை செய்யும்படி இப்பொழுது அந்த வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் அழிந்து போகட்டும், பண கஷ்டங்கள் அழிந்து போகட்டும், வெறுமைகள் வீட்டை விட்டு அழிந்து போகட்டும், பழைய வழிபாடுகள், பழைய மந்திரம், செய்வினை கிரியைகள் இயேசு இரத்தத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணலாம். தெய்வீக வல்லமை, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக தொடுதல். ஓ ஹல்லேலூயா. இப்பொழுதே அப்பா ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அந்த சாஸ்திரிகள் வந்து ஒரு புறஜாதி சாஸ்திரி அந்த குழந்தை முன்னாடி சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டான். இன்றைக்கு இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிற, யார் தெய்வம் என்று நீ தேடிக்கொண்டு இருக்கிற, இன்றைக்கு அந்த தெய்வம் உனக்கு காட்சி அளிக்கப்பட போகிறார். அந்த தெய்வம் யாரும் அல்ல. ஓ, இந்த நாளில் அந்த நட்சத்திரம் தோன்றினது அல்லவா? அதே கிறிஸ்து இயேசுதான் அந்த தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். நீ சந்தோஷம் இல்லாம ஏதோ தேடி ஓடுகிற, பணம் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லைல்ல. இன்றைக்கு இந்த இயேசு இடத்துல நீ கூப்பிடும் பொழுது உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய போகிறது. உன் வாழ்க்கையில் முன்னோர்களுடைய பாவம், சாபம் உன்னை சந்தோஷப்படுத்தாம வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த இருளின் வல்லமைகள், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற
எல்லா கிரியைகளும் நசரனாகிய இயேசு நாமத்தினாலே, இயேசுவே கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, தேவ தூதர்கள் ஆனாலும் சரி, அப்பா மறு உலகமானாலும் சரி, அதிகாரங்கள் ஆனாலும் சரி, அவருடைய நாமத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு சொன்னபடி இனி எல்லாத்தையும் நான் கட்டி போடுகிறேன். ஓ, உம்முடைய நாமத்தினால கட்டி போடுகிறேன். இனி இவங்க வாழ்க்கையில செயல்படக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்த ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்கள் மேலே ஆளுகை செய்தது எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவோடு நடங்க. கடைசி நான் ஒன்று சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை வழி நடத்த உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க. அதனால தான் அவங்க சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. அவங்களுடைய விருப்பம் தான் அவங்க போய் விழுந்தாங்களாம். அந்த எப்போ மூல அறிவு, சுய புத்தி, உங்கள் இஷ்டத்தில் இதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க தெய்வீக ஆண்டவருடைய ஆளுகையில் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. God bless you. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.